ஒரு துளி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பத்மினி ஏகாதசி பற்றிய ஸ்காந்த புராண விளக்கம். தற்போது வரக்கூடிய ஏகாதசி பத்மினி ஏகாதசி ஆகும். வழக்கமாக ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்கள் என்ற கணக்கு இருப்பினும் 32 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு மாதம் சேர்க்கப்படுகிறது. இதுவே அதிக மாதம் என்று கணக்கில் கொள்ளப்படுகின்றது. இந்த அதிக மாதம் புருஷோத்தம மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த அதிக மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி பத்மினி ஏகாதசி என்றும், தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி பரம ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது. அது சரி, அது என்ன அதிக மாதம்? 12 மாதங்கள் தானே ஒரு ஆண்டு, பின்னர் எப்படி ஒரு மாதம் அதிகமாக சேர்க்கப்படும் என்ற இது போன்ற உங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும், மேலும் அதிக மாதத்தின் அதி உன்னதமான தான தர்ம பலன்களையும், அதிக மாத சிறப்புகளையும், அதன் மிக துல்லியமான கணக்குகளையும், திதி என்றால் என்ன, சாந்திர மாத கணக்கின்படி ஒரு ஆண்டிற்கு எத்தனை நாள், எதனால் இந்த அதிக மாதம் நிகழ்கின்றது என்ற அனைத்து தகவல்களையும் ஒருங்கிணைத்து நமது ஒரு துளி ஆன்மீகம் இணையதளத்தில் கட்டுரை வடிவில் நாம் பதிவிட்டுள்ளோம். அன்பர்கள் அனைவரும் ஒரு துளி ஆன்மீகம் இணையதளத்திற்கு சென்று சிறப்பு கட்டுரை அல்லது ஆன்மீக விளக்கு என்ற தலைப்பின் அடியில் புருஷோத்தம மாதம் அல்லது அதிக மாதம் என்று தேடினால் இந்த கட்டுரையினை முழுமையாக படிக்கலாம். சரி, வாருங்கள் பத்மினி ஏகாதசி மகிமையினை அறிவோம். யுதிஷ்டர் ஒருமுறை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தனது சந்தேகத்தை கேட்கின்றார். பரம்பொருளே மதுசூதனா, அதிக மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயரினையும் அதன் சிறப்புகளையும் தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விளைகின்றோம். பரந்தாமா, எங்களுக்கு அதன் பெருமைகளை கூறுங்கள் என்று யுதிஷ்டர மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண பகவானை வேண்டுகின்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகையில், ஓ யுதிஷ்டரா, என் மனதிற்கு பிரியமான இந்த ஏகாதசி மகிமை பற்றி உங்கள் ஐவருக்குமே சொல்கின்றேன், கேளுங்கள் என்று கூறி தொடர்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களுக்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம். நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மிகவும் மகிழ்ச்சியாக பாண்டவர்களுக்கு பத்மினி ஏகாதசி விரதம் இருக்கும் முறையினை பற்றி எடுத்துரைக்கின்றார். விரதம் இருக்கும் நபர் ஏகாதசி முதல் நாளான தசமி அன்றே விரதத்தினை தொடங்கிவிட வேண்டும். அவர்கள் தசமி அன்று உளுந்து, கொண்டைக்கடலை, கீரை, தேன் மற்றும் உப்பு ஆகியவற்றை உணவில் தவிர்க்க வேண்டும். மேலும் பித்தளை பாத்திரங்களில் சமைத்த உணவினையோ, கடவுள் பக்தி இல்லாதவர்கள் சமைத்த உணவினையோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு தரையில் விரிப்பு விரித்து இரவு உறங்க வேண்டும். பின்னர் பத்மினி ஏகாதசி அன்று காலையில் நீராடும் பொழுது சிறிது மணலுடன் கலந்த பசுஞ்சாணம், சிறிது நெல்லிப்பொடி மற்றும் சிறிது எள் பசை ஆகியவற்றை உடலில் பூசிக்கொண்டு நீராட வேண்டும். அவ்வாறு நீராடும் பொழுது கங்கையை மனதில் நினைத்துக் கொண்டு நீராட வேண்டும். இதன் மூலம் அவர்கள் கங்கையில் குளித்த புண்ணியத்தினை பெறுகின்றார்கள். அதன் பின்னர் பகவான் விஷ்ணுவை முழு நாளும் தியானித்து எப்பொழுதும் ஸ்ரீஹரி நாமாவை உச்சரித்த வண்ணமே இருக்க வேண்டும். பிறர் பற்றி எந்த குறைகளையும் கூறாமல் இருக்க வேண்டும். பின்னர் பத்மினி ஏகாதசி அன்று முழு இரவும் உறங்காமல் இருந்தால் மிகுந்த பலனுண்டு. குறைந்தபட்சம் முதல் ஜாமம் வரை உறங்காமல் இருந்தால் அவர்கள் அக்னிஸ்தோமா யாகம் செய்த புண்ணியம் பெறுவார்கள். இரண்டாவது ஜாமம் வரை உறங்காமல் இருந்தால் வாஜ்பேய யாகம் செய்த புண்ணியம் பெறுவார்கள். மூன்றாவது ஜாமம் வரை உறங்காமல் இருந்தால் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் பெறுவார்கள். முழு இரவும் உறங்காமல் இருந்தால் ராஜசூய யாகம் செய்த புண்ணியத்தினையே பெறுவார்கள். அதன் பின்னர் ஏகாதசி மறுநாள் துவாதசி அன்று காலை நீராடிவிட்டு ஒரு சில பிராமணர்களுக்கு தானம் அளித்துவிட்டு அதன் பின்னர் விரதத்தை நிறைவு செய்து தானும் உண்ண வேண்டும். இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டர் மற்றும் பாண்டுபுத்திரர்கள் அனைவருக்கும் பத்மினி ஏகாதசி விரதம் இருக்கும் முறையினை பற்றி எடுத்துரைக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தொடர்கையில், யுதிஷ்டரா, பத்மினி ஏகாதசி பற்றி புலஸ்திய முனிவருக்கும் நாரத மகர்ஷிக்கும் இடையில் நடந்த புராண கால சம்பாஷணை பற்றியும் கூறுகின்றேன் கேள் என்று சொல்லி தொடர்கின்றார். ஒரு முறை நாரத முனி புலஸ்திய முனிவரிடம் தனது சந்தேகத்தை கேட்கின்றார். முனிவரே, உலகில் அனைவரையும் வெல்லும் ஆற்றல் கொண்ட ராவணன் எப்படி கார்த்தவீரிய அர்ஜுனனிடம் தோல்வியை தழுவினான்? அதனை பற்றி விளக்குங்களேன் என்று கேட்கின்றார் நாரத மகரிஷி. இங்கு ஒரு விஷயத்தினை நாம் உணர்ந்து கொள்ள
வேண்டும். நாரத முனிவர் குறிப்பிடும் கார்த்தவீரிய அர்ஜுனன் மகாபாரதத்தில் வரக்கூடிய அர்ஜுனன் கதாபாத்திரம் அல்ல, திரேதா யுகத்தில் உள்ள கார்த்தவீரிய அர்ஜுனன். சரி, வாருங்கள் புராணத்தினை தொடர்வோம். புலஸ்திய முனிவர் அதற்கு பதில் கூறுகையில், ஓ நாரத மகரிஷியே, திரேதா யுகத்தில் ஹயவாகு வம்சத்தின் வழிவந்த கார்த்தவீரியன் என்ற மன்னர் மகிஷ்மதி நகரை ஆண்டு வந்தார். அவருக்கு 1000 ராணிகள் இருந்தனர். 1000 ராணிகள் இருப்பினும் ஒரு முனிவரின் சாபம் காரணமாக அவருக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தது. மன்னர் கார்த்தவீரியன் பல தானங்கள் செய்த போதும் அவரது புத்திரபாக்கிய வேண்டுதல் மட்டும் பலிக்காமல் இருந்தது. எனவே அவர் தனது அரண்மனையில் இருந்து புறப்பட்டு முனிவர்கள் இருக்கும் காட்டினை நோக்கி சென்றார். அவரது மனைவியர்களில் மிகச் சிறந்த அழகியும் புத்திசாலியுமான பத்மினி என்பவர் மட்டும் மன்னருடன் வனத்திற்கு செல்ல ஆயத்தமானார். மன்னருக்கு புத்திரபாக்கியம் பெற்று தருவது தமது கடமை என்று எண்ணினார். இவர் வேறு யாருமல்ல, இஷ்வாகு வழி தோன்றலில் தோன்றிய ஹரிச்சந்திரனின் புதல்வி ஆவார். மன்னர் கார்த்தவீரியன் கந்தமதனா எனும் மலை இருக்கக்கூடிய புண்ணிய தலத்தினை அடைந்து பல ஆண்டுகளாக யாகங்கள் செய்து வருகின்றார். இந்த வேளையில் ராணி பத்மினி மற்றுமொரு ரிஷியின் புதல்வியாகிய அனுசுயா தேவியின் இருப்பிடம் சென்று அவரிடம் தமது வேண்டுதலை தெரிவிக்கின்றார். மேலும் மன்னர் செய்து வரக்கூடிய யாகங்கள் பற்றியும் தெரிவிக்கின்றார். அனுசுயா தேவியும் ராணி பத்மினியின் மன ஓட்டத்தினை புரிந்து கொண்டு புத்திரபாக்கியம் பெற ஒரு உபாயம் கூறுகின்றார். ஓ பத்மினி, 32 மாதங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய அதிக மாதத்தில் புருஷோத்தம மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய துவாதசி இருக்கும் வேளையில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தினை நீயும் உனது கணவரும் இணைந்து முறையாக அனுஷ்டித்தால் பகவான் ஸ்ரீஹரி உங்களுக்கு வேண்டும் வரம் வழங்குவார் என்று கூறி அருளினார். இதனை கேட்டு மிக்க மகிழ்ச்சியுற்ற ராணி பத்மினி தனது மன்னரிடமும் இதனை தெரிவித்து இருவரும் முறையாக அதிக மாச வளர்பிறை ஏகாதசி விரதத்தினை கடைபிடித்தனர். ராணி பத்மினி நீர் கூட அருந்தாமல் இருந்து விரதத்தை கடைபிடிக்கின்றார். தங்களது விரதத்தை பிராமணர்களுக்கு உணவளித்து நிறைவு செய்தவுடன் இருவரும் மனமுருகி வேண்டிட பகவான் ஸ்ரீஹரி கருட வாகனத்தில் அவர்கள் முன் பிரத்யட்சமாக தோன்றினார். என் மனதிற்கு பிரியமான இந்த ஏகாதசி விரதம் இருந்ததின் மூலம் எனது மனம் குளிர்ந்தது. எனவே விரும்பும் வரம் கேளுங்கள் என்று கூறினார். இதனை கேட்ட மன்னர் கார்த்தவீரியன் மனம் மகிழ்ந்து, ஓ மதுசூதனா, உம்மை தவிர வேறு யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு புத்திரனை எனக்கு வரமாக அழியுங்கள் என்று வேண்டினார். பகவான் ஸ்ரீஹரியும் அவ்வாறே தந்தோம் என்று அருளி மறைந்தார். பின்னர் சில நாட்களில் மன்னர் கார்த்தவீரியனுக்கும் ராணி பத்மினிக்கும் பிறந்த அந்த குழந்தை கார்த்தவீரிய அர்ஜுனன் என்று நாமம் சூட்டி பின்னாளில் எவராலும் வெல்ல முடியாத அளவு பலம் பெற்று திகழ்ந்தார். கார்த்தவீரிய அர்ஜுனன் வளர்ந்து இளைஞனாகிய பிறகு தனது குருவின் வழிகாட்டின்படி காட்டிற்கு சென்று தத்தாத்ரேயரை நோக்கி தீவிரமான தவத்தில் அமர்ந்து அவரின் ஆசி பெற்று சிறப்பான வரத்தினையும் பெற்றான். என்ன வரம் என்றால், யுத்தகளத்தில் எதிரிகளை எதிர்கொள்ளும் போது அவனுக்கு அசுர பலம் கொண்ட 1000 கைகள் தோன்ற வேண்டும் என்றும் மற்ற நேரங்களில் அவை சாதாரண 2 கைகளாக மறைந்துவிட வேண்டும் என்றும் வரம் பெற்றான். 1000 திருக்கரங்கள் கொண்டதால் சகஸ்ரபாகு என்ற பெயரும் ஏற்பட்டது. அதன் பின்பு ஒரு முறை ராவணன் தனது திமிரினால் கார்த்தவீரிய அர்ஜுனனை எதிர்த்தான். ஆனால் கார்த்தவீரிய அர்ஜுனன் அவனது 1000 கைகளால் ராவணனை மிக எளிதாக வீழ்த்தி ஒரு குரங்கை போல கூண்டில் அடைத்து சிறை வைத்தான். இறுதியில் ராவணனின் பாட்டனாரும் பிரம்மாவின் புத்திரருமான புலஸ்திய மகாமுனிவர் தம் ஞானக்கண்ணால் இதனை அறிந்து கார்த்தவீரிய அர்ஜுனனின் அரசவைக்கு எழுந்தருளினார். அந்த பிரம்ம ரிஷியின் வருகையை கண்டு கார்த்தவீரிய அர்ஜுனன் முறைப்படி அவரை வணங்கி வரவேற்றான். முனிவர் தன் பேரனான ராவணனை மன்னித்து விடுவிக்குமாறு வேண்டிக் கொண்டார். மகாத்மாவான புலஸ்தியரின் வாக்குக்கு மதிப்பளித்து அர்ஜுனன் ராவணனை சிறையில் இருந்து விடுவித்தான். இந்த புராண விளக்கத்தினை நாரத மகரிஷிக்கு எடுத்து கூறிய புலஸ்திய முனிவர், ஓ நாரத மகரிஷியே, சிறப்பான பத்மினி ஏகாதசி விரத பலன் மூலம் பிறந்து வளர்ந்த காரணத்தினாலேயே கார்த்தவீரிய அர்ஜுனன் ராவணனை எளிதாக வென்றான் என்று கூறி முடித்தார். இவ்வாறு பத்மினி ஏகாதசி விரதத்தின் மகிமையை பற்றி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டிர மகாராஜாவிற்கும் பாண்டு புத்திரர்களுக்கும் எடுத்து கூறினார். இந்த விரத கதையினை கேட்டவர்களும் படித்தவர்களும் மேலும் மற்றவர்களுக்கு எடுத்து கூறியவர்களும் மிகுந்த புண்ணிய பலனை பெறுகின்றார்கள் என்றும் கோதானம் செய்த பலனை பெறுகின்றார்கள் என்றும் ஸ்காந்த புராணம் எடுத்துரைக்கின்றது. ஆகவே அன்பர்களே, நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த பிறவி வேண்டாம் என்று கூறினாலும் ஒருவேளை கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக அடுத்த ஜென்மாவில் கூட மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறந்திட இந்த புண்ணிய பத்மினி ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை: வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று 3 வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம், அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப 1 வேளையோ அல்லது 2 வேளைகளோ இருக்கலாம். வாய்ப்பு இருப்பவர்கள்
பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜெபிக்கலாம். அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம். இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசீகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம். முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணியம் பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம். நமது தாமிரா தர்ம ரக்ஷண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம், அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி அன்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம். நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய. நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும். வயோதிகர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை, அவல் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ வெங்கடேஷாய.